சின்ன மருமகள் 4 எபிசோடில் ஒரு வழியாக ஈஸ்வரி திட்டம் போட்டபடியே இப்போது நம்ம சேதுவை பழி வாங்கியாச்சு. சேது இப்போது இனிமேல் ராஜாங்கத்துக்கிட்ட என்ன நடந்தாலும் பேச முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க கோச்சிங் கிளாஸை சேர்த்து விட்டதுனாலேயே சேதுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமான சண்டை. இந்த கேப்பை அழகாக பயன்படுத்திட்ட ஈஸ்வரி இப்போது சேது வீட்டுக்கு தெரியாமல், அதுவும் குறிப்பாக அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி 5 லட்ச ரூபா பணம் வாங்கி தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கான். இது எவ்வளோ பெரிய பொய்யா இருக்கும் அப்படிங்கிறத அழகாக வெட்டு வெளிச்சமாக்கிட்டாங்க. இதில் ராஜாங்கம், நீ மறைச்ச இந்த பொய்னால் நான் ஒட்டுமொத்தமாக உடஞ்சி போயிட்டேன், இதுக்கு நீ எனக்கு விஷம் கொடுத்து கொல்லி வச்சிருக்கலான்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாரு. இனி இந்த கண்ணாடி ஒட்ட போகிறதே கிடையாது. ஸோ இனி எந்த காலத்துலேயும் ராஜாங்கம் சேதுவை அவருடைய வாரிசாக மகனாக ஏற்றுக்க மாட்டார். இப்போ மட்டும் நம்ம போஸை பழையபடி ராஜாங்கத்து கூட நெருக்கமாக சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கேன், இனிமேல் நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏன் உங்கள் அப்பா சன்னியாசி இருக்காரு, அவர் கூட இப்போது சேதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா சேது மன்னிக்க முடியாத தப்பு பண்ணியிருக்கான். அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சித்ரா நமக்கு அப்படின்னு ஈஸ்வரி சேதுக்கிட்ட பேசுகிறாங்க. போஸ்கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்ட போஸுக்கு இப்போ தான் இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாக போகுது. அப்பா, இனிமேல் நாம் அம்மா சொல்கிற மாதிரி ராஜாங்க பெரியப்பா கூட நெருக்கமாக இருப்போம். அப்படி மட்டும் இருந்துட்டோன்னா கண்டிப்பாக இனிமேல் அவருடைய வாரிசு நம்ம தான். நாம் பிடிச்ச மாதிரி பிடிச்ச பொண்ணு கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படி மாதிரி அவருடைய மைண்ட் செட்டில் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஈஸ்வரி இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பணும். இப்போது சேது தமிழ்ச்செல்வி மேலே இன்னமும் கூட பயங்கரமான கோவத்தில் இருக்கான். அதோட ராஜாங்க மாமாவும் கோவத்தில் இருக்கார். இப்போது நாம் தமிழ்ச்செல்வியை எப்படியும் வீட்டை விட்டு அனுப்பிடலாம். அதோட தமிழ்ச்செல்வி அப்பா அம்மா வச்சிருக்க ஹோட்டலையும் காலி பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் நாளைக்கே திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் திரும்பவும் ஈஸ்வரி தாமரைகிட்ட போய் சொல்கிறாங்க, தாமரை, ஏற்கனவே நீ ஒரு வாட்டி இந்த ஒரு மருந்து வாங்கிட்டு கொடுத்தியே தமிழ்ச்செல்வியுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு, அந்த மருந்து திரும்ப வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்க, அட போங்க, அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து நாங்கள் பட்ட பாடி எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன தாமரை இப்படி பேசுகிற, இப்போ தான் நமக்கு நேரம் கரெக்டாக கூடி வந்திருக்கு, எல்லாமே காற்று இப்போது நம்ம பக்கம் அடிக்குது. இப்போ மட்டும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அதே மாதிரி ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து தமிழ்ச்செல்விக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை குடிக்க தமிழ்ச்செல்வியுடைய வயிற்றில் வளர கரு கண்டிப்பாக கலைஞ்சிரும். அப்புறம் அவளையும் இந்த வீட்டை விட்டு ஈஸியாக அனுப்பிடலாம். இப்போது சேது மேலே ராஜாங்க மாமா கோவத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான். ஸோ அவளே இப்போது சேது விட்டு போயிட்டா. இனிமேல் சேதுக்கு நல்ல காலம் பிறக்கணும், நல்ல புத்தி வேணும் அப்படின்னா நம்ம பொண்ணு தாமரையை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தாமரை சேதுவை பழையபடி மாற்றிடுவான்னு சொல்லி மாமாட்ட பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தாமரை அப்படின்னு தாமரைக்கு ஆசை வார்த்தை காட்டுறாங்க ஈஸ்வரி. அதை கேட்ட தாமரையும், அப்பா, ஈஸ்வரி சொல்கிற மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நல்லதுதான்னு சொல்லிட்டு திரும்பவும் தாமரை அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவச்சியை போய் பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மருந்தை குடித்தா கரு உடனே கலையணும், அதுக்கு நல்ல மருந்தாக கொடுங்கன்னு சொல்லி வாங்குகிறாங்க. வாங்கிட்டு தாமரை கொண்டு வந்து ஈஸ்வரிட்ட கொடுக்குறாங்க. இப்போது இந்த டைமு நாங்கள் கொடுக்க வேணாம், ஏன்னா போன டைம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் தான் பிரச்சனை ஆச்சு, இந்த தடவை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஈஸ்வரிட்ட கொடுக்க, ஈஸ்வரியும் சித்ராவும் காலையில் எந்த மருந்தை கலக்கிறாங்க. கலக்கிட்டு இந்த மருந்தை போய் நாம் கொடுக்கலாமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் மலர் வராங்க. மலர் வந்தோடனே, ஏய் மலர் இங்கே வான்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்கவும், இந்த கஷாயத்தை போய் அவள் இருக்காளே அந்த வேலைக்காரி தமிழ்கிட்ட கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்ல, உடனே மலர் சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி காலையிலேயே மருந்து குடிச்சிட்டா அத்தை அப்படின்னு சொல்லவும், இதுவும் உங்கள் அப்பா தான் தாண்டி கொடுத்தாங்க, இன்னொரு மருந்தான், இதுவே கொடுத்துருப்போ, இதோ அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, இதை குடிக்க சொன்னாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க அத்தை, அப்பத்தை கொடுத்தாங்களா, அந்த கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மலர் அதை வாங்கிக்கிட்டு தமிழ்ச்செல்விட்ட போகிறாங்க. பிள்ளை தமிழ் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, இதுதான் நடந்து போச்சு, அதுவும் சேது மாமாவுக்கு எல்லா பிரச்சனையுமே என்னால் தானே, நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அவர் பாவம் என் மேலே இப்போ இன்னும் கடும் கோவத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லவும், மலர் ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பிள்ளை, நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக அவர் ஒன்று புரிஞ்சுப்பார், இதில் உன் தப்பு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த கஷாயத்தை குடி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னக்கா புது கஷாயமாக இருக்குது, நீ எப்போதும் குடிப்பியாடி? இல்லைக்கா, காலையிலேயே அப்பத்தா கொடுத்துட்டாங்களே, நான் குடிச்சிட்டேனே. அப்படியா, இதுவும் ஈஸ்வரத்தை தான் கொடுத்தாங்க, ஏதோ அப்பத்தை தான் கொடுத்து குடிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்களே
அப்படியா சொன்னாங்க? ஆமாண்டி, அங்கே போய் அங்கே ஒரு ஓரமாக நிற்கிறாங்க இப்போ 2 பேரும். ஈஸ்வரியத்தையும் சித்ராவும் சொல்ல, அப்போ தான் மலருக்கு சொல்கிற உடனே தமிழ்ச்செல்விக்கு சந்தேகம் வருது. அக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கக்கா. ஏன்னா காலையிலேயே அப்பத்தா கொடுத்தா நான் குடிச்சிட்டேன். அப்பத்தா ஒரு நாளைக்கு ஒரு கசம் தானே கொடுப்பாங்க, அதை மட்டும் தான் குடிக்க சொல்லுவாங்க. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் புள்ள. ஏன்னா எப்போதுமே அப்பத்தா என்கிட்ட தான் குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஈஸ்வர்கிட்ட கத்திரி கொடுத்துருக்காங்க. அதான் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்விக்கு புரிஞ்சு போச்சு. இதில் ஏதோ கலந்துருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குற மாதிரி வாங்கும்போது கை நழுவி கீழே விட்டுறாங்க. அதுவும் கீழே ஊற்றிடுது. உடனே இங்கே மலர், ஐயோ என்ன போல் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்கக்கா, கை நழுவி வந்துச்சு, இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை, விடுங்க பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க. சரி போல் நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் இது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமாக போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீ கொடுத்த கஷாயம் கை நழுவி கீழே வந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வர் உடனே கடுப்பாயிடு ஓங்கி படம் வர விட்றாங்க மலரை. ஒரு வேலையும் செய்ய லாய்க்கு இல்லை. 2 வேலைக்காரையும் சேர்ந்து மீட்டிங் போட்டு பேச தான் லாய்க்கு, மற்றபடி ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் வேகமாக போகிறாங்க. மலர் ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் போஸு தினத்தோப்பில் உட்காந்து ரொம்ப ஜாலியாக குடிச்சிட்ருக்காரு. ஸோ நாளிலேருந்து நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறப்போகுது. திரும்ப பழைய மாதிரி நாம் பெரியப்பா கூட சேர்ந்து வெளில போக போகிறோம். இனிமேல் பெரியப்பாவுடைய வாரிசு நம்ம தான். இனிமேல் நமக்கு இந்த ஊரே அடிமை. அடுத்த எம்எல்ஏவாக நாம் ஆக போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பகல் கனவு காண்றாரு நம்ம போஸு. நல்லா ஃபுல்லாக குடிச்சிடாரு. ஆனால் போஸு குடித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது பைக்கில் போகும்போது. அன்னைக்கு தமிழ்ச்செல்வியோட பேச்சு கேட்டு இந்த மலரை ஒரு வேலைக்கார மாதிரி அவளை அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு போக வச்சு என்ன டார்ச்சர் பண்ணான். ஆனால் இன்றைக்கி பொட்டிப்பாவா அடங்கி கிடக்கிறா அப்படின்னு சொல்லி பைக்கில் வராரு. வந்து நிப்பாட்டும் போது அங்கே மலர் எப்போதும் மேலே உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த போஸு, இந்த தமிழ்ச்செல்வி சும்மா விடக்கூடாது, இப்போ தான் எல்லாருமே அவன் மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்களே, யார் என்ன பண்ணிட போகிறா அப்படின்னு சொல்லி போஸு மலர்கிட்ட போகிறாரு. அதை பார்த்த மலர், சரி தமிழ்ச்செல்வி ஏன் திரும்ப இங்கே வரான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இங்கே வந்திருக்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னடி என்ன, என்னமோ என்னை வேலைக்கார மாதிரி மலர் அழைச்சிட்டு அங்கே போ இங்கே போன்னு சொல்லி ஆட்டம் போட்டேன். நேற்று பார்த்தல, ராஜாங்க மாமா சேதுவை புள்ளையே இல்லைன்ட்டாரு. எந்த ஜென்மத்துலேயும் என் முகத்தில் முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எங்கள்கிட்ட மோதுனா இதுதான் இனிமே, புரியுதா? இனிமேலாச்சும் பார்த்து சூதானமாக நடந்துக்க, இல்லை அப்படின்னா இதே நிலமை உனக்கு வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேச, இங்கே பாருங்கள், எப்போதுமே அதர்மம் அப்படிங்கிறது இப்படி தான் தலைவலிச்சு ஆடும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தர்மம் ஜெயிக்கும். அந்த காலம் வரதான் போகுது, நீங்கள் பார்க்க தான் போகுதுன்னு பேச, உடனே கை நீட்டி பேசினதும் டக்குன்னு போஸு கையை பிடிச்சிடாரு தமிழில். என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சவும், கையை விடுங்க கையை விடுங்க, நான் மட்டும் இப்போ சத்தம் போட்டால் உள்ளுக்கெல்லாம் வெளில வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னடி ஆகும், என்ன ஆகும்? இனிமேலும் நீ சொல்கிற எதையும் இங்கே இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க, புரியுதா? இந்த வீட்டுடைய அடுத்த வாரிசு நான் தான் அடுத்த ராஜாங்கம், நான் சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே அப்படியே போஸு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. அப்படியே கொந்தளிச்சு போன நம்ம தமிழ்ச்செல்வி பக்கத்தில் கத்தி எடுத்து டக்குன்னு அவருடைய கையில் கிழிச்சிடறாங்க. கிழிச்சதும் 4-5 கிழிச்ச உடனே போஸு கத்திடுறாரு. அங்கேருந்த மலர் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்டு ஈஸ்வரி வந்துடுறாங்க, அப்போ தான் வந்துடுறாங்க, சேது ராஜாங்கம் எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த தமிழ்ச்செல்வி என் கையை கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் கொந்தளிச்சிடாரு. என்ன தைரியம் தான் இந்த வீட்டு ஆம்பளை மேலே கை வச்சிருப்பா அப்படிங்கவும், சேது ஒன்று, ஏய் உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா, எதுக்கு இப்போ அவன் கையை கிழிச்சான்னு கேட்கவும், இங்கே மலர் சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை, நான் பார்த்தேன், இவர் தான் போய் தமிழ்ச்செல்விட்ட கையெல்லாம் பிடிச்சி கலாட்டா பண்ணார், அதனால தான் அது கையை கிழிச்சிச்சு அப்படிங்கவும், தமிழ்ச்செல்வி ஒன்று, என்ன எல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பொறுக்கி நாயை என்கிட்ட அன்றைக்கி தப்பானதுக்கு முயற்சி பண்ணப்பயே அவனை வெட்டி புதைச்சிருக்கணும், அன்றைக்கி நான் விட்டுட்டேன், அதான் இன்றைக்கி திரும்ப வந்து அந்த நாய் என்கிட்ட வாலாட்டுது, இன்றைக்கி அவன் உயிரோடு விட போகிறது கிடையாதுன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கத்தி எடுத்து குத்த போகிறாங்க. டக்குன்னு அங்கே இருந்தால் கருப்பு மலருன்னு சொல்லிலாம் பிடிச்சிடுறாங்க. உடனே சேது கத்துறாரு, என்ன சொல்கிறா அவ, என்ன இதுக்கு முன்னாடி தப்பானாவா அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் அவனே ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்துறாங்க, என்ன நீ நினச்சிட்டு இருக்கேன், என் பிள்ளைய பற்றி இப்படி அபுதூராக பேசிகிட்டு இருக்க, நீ உன் வாய் அழிவு போயிடும்டி, உன்னை வீட்டில் விட தப்பு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்ரி, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த நிலைமை வந்து நிற்கிறான். ஆமாப்பா, அவன் ஏற்கனவே ஒரு வாட்டி தமிழ்ச்செல்விட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணான், நாங்கள் தான் இன்றைக்கி அவனை கண்டித்து விட்டோம், ஆனால் திருந்துவான்னு பார்த்தேன், இந்த பொறுக்கி நாய் இந்த குடும்ப மானத்தை வாங்கினே வந்திருக்கான், அதாவது திரும்பவும் அதே தப்பாக பண்ணுறான்னு சொன்ன உடனே இங்கே சேது செம்மையாக கடுப்பாரு, போஸை எட்டி உதைக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற கட்டை எடுத்து போஸை வெளுத்து வாங்குறாரு. ஏண்டா அறிவு கிட்ட நாயை, யார் மேலே கை வைக்கிற,
அவள்கிட்ட நான் பேசாமல் இருக்கலாம், அதுக்காக அவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிடாது. அவன் என் பொண்டாட்டிடா, உனக்கு அண்ணி. அண்ணினா ஆத்தாவுக்கு சமம். அப்படியாப்பட்ட ஆத்தாவே கலங்கப்படுத்த வச்சிருக்கா நீ அப்படின்னு சொல்லி போஸ் பயங்கரமாக அடிக்கிறாரு. போஸை போட்டு சேது அடித்த பார்த்த ராஜாங்கம், ஈஸ்வரி என்ன இதெல்லாம், என்ன காரியம் பண்ணியிருக்கான் அவன், சீ வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி டக்குன்னு ஓடி ராஜாங்க காலில் விழுந்து அழுகுறாரு. ஐயோ மாமா, அவன் வந்து குடிச்சிட்டு போதை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாமா, விட்டுருங்க மாமான்னு சொல்ல, இங்கே மோனா ஒன்று, என்ன ஈஸ்வரி காலைல அவ்வளோ வாய்க்கிலே பேசினேன், ஏற்கனவே உன் புள்ள அன்றைக்கி பண்ணும்போது இதே மாதிரி தான் சொன்னேன், ஏதோ போதை தெரியாமல் பண்ணிட்டான்ட்டு, தண்ணி அடிச்சிருந்தா அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு வித்தியாசம் தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி அங்கே ஒன்றுமே பேச முடியல. ராஜாங்க ஒன்று, இந்த வீட்டில் யார் தப்புனாலும் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த தமிழ் செல்வி தப்புனான்னு சொல்லி தான் அவளை இங்கே தங்க வச்சோம். ஆனால் அவள்கிட்டயே இப்போ நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். இந்த வீட்டில் ராஜாங்க வீட்லேயே பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஊருக்குள்ள எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாட்ட சொல்கிறாங்க. அத்தா, அந்த தமிழ் செல்வி அழைச்சி போய் வீட்டுக்குள்ள தங்க வைங்க. இந்த போஸ் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவனை இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தேன், அவனை கண்டதனமாக வெட்டி போட்டு நானே புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க போகிறாரு. சன்னியாசி ஒன்று காரி துப்புறாரு. நீலாம் ஒரு புள்ளையாடா, எனக்கு என் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்க, என் முகத்திலே முடிக்காதுன்ட்டு போகிறாரு. ஈஸ்வரி கடந்து துடிக்கிறாங்க. ஏண்டா போஸு, திரும்பவும் காரியத்தை கெடுத்துட்டியாடா, நான் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா நாயே, உன்னை என் புள்ளுன்னு சொல்கிறது வெக்கமாக இருக்குடா, என்ன நான் சொன்னேன்டா அவன்கிட்ட, எல்லாத்தையும் கேட்டு திரும்ப குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இப்போது உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சித்ரா அவனே, அம்மா விடுமா, அழுவாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. போடி பாரு அவனை, அவன் பண்ண காரியத்தை பாரு, இப்போ அவன் பண்ண காரியத்தால் எல்லாமே கெட்டு போச்சுடி, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சின்ன மருமகளாக அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. அதை பார்த்து ஈஸ்வரிக்கு வயிறுலாம் எரியுது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன், வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடச்சிடுடா படு பாவின்னு சொல்லி ஈஸ்வரி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க.